பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு துதிகை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைய பசுத்த ஓய்வு நாளில் கூட நீங்கள் சர்ச் போயிட்டு வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை பார்ப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரை நம்ம பற்றி கொண்டிருப்பதால் எத்தகைய நன்மைகள், எத்தகைய ஈவுகள், எத்தகைய பாதுகாப்புகள் நடக்கும் என்பதை இப்போது வரப்போகின்ற இந்த ஸ்கிட் உங்களை புரிய வைக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம். ரொம்ப நாளாக கர்த்தர் எனக்குள்ளே சில விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பதால் தான் இந்த ஸ்கிட்டை நான் பண்ணியிருக்கேன். இது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது நடக்க போகலாம். இது உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கொடுக்கிறது நீங்கள் நினச்சிருக்கலாம். நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆனாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன்? எதனால்? அதற்கான பதில் இப்போது நீங்கள் பார்க்க போகின்ற இந்த சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிட்டை உங்களுக்கு புரிய வைக்கும் என விசுவாசிக்கிறேன். வாங்க அப்புறம் உங்களை போகலாம். தேவ மகிமையை நீங்கள் பார்க்கலாம். வாங்க. ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கான், பைபிள் வாசிச்சு தான் இருக்கான். என்னோட உலகத்தில் அவனை வர வைக்கணும். என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இனிமே அவன் கையில் பைபிள் தொடக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது, எனக்கு எதிரானவனோட சேரக்கூடாது. அவனை எனக்குள்ளே வச்சுக்கணும். என்ன பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. என்ன பண்ணலாம்? அதுதான் சரி. என்ன பண்ண போறேன்ட்டு உங்களுக்கு சீக்கிரம் தெரிய போகுது. யாருன்னு உனக்கு தெரியுமாடா? நான் தான் டார்க் மேன், உன்னை அழிக்க வந்த டார்க் மேன். வெளிச்சத்தில் இருந்தால் எனக்கு இருட்டை கொடுக்க முடியாதா? கொடுப்பேன் பாரு. இந்த டார்க் மேனால் எல்லாமே செய்ய முடியும். இவனால் முடியாதது எதுவுமே இல்லை. வரேன் வந்துட்டே இருக்கேன்.
இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தோணலாம், எப்படி ஜெபம் பண்ணுற வீட்டில், துதியின் சத்தம் கேட்குற வீட்டில் சாத்தான் உள்ளே வருவான்? பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் உள்ளே வந்தான்ட்டு. மொபைல் ஃபோன் மூலமாக, டிவி மூலமாக, உடல் சுகவீனம் மூலமாக, பலவீனம் மூலமாக, தூக்கத்தின் மூலமாக, அதிகமான சத்தம். நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் எங்கேருந்தோ சத்தம் வரும், அது டிஸ்டர்ப் பண்ணும். அதிகாலை ஜெபம் பண்ண நினைக்கும் போதெல்லாம் தூக்கம் அதிகமாக வரும். இப்படி தான் ஜெபிக்கிற வீட்டில் கூட சாத்தானு எப்படி உள்ளே வருவான்ட்டு தந்திரத்தோடு காத்திருப்பான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு சைடு இருக்குது, என்னென்னா ஜெபிக்காத வீடு, மகிமைப்படுத்தாத வீடு எப்படி இருக்கும்? திறந்த வாசல். யாருக்கு? சாத்தானுக்கு. நம்ம வாசலை திறந்து வச்சிருப்போம். ஈஸியாக நம்மோடவே இருந்து நம்மோடவே வாழ்வோம். அப்போது எப்படி அற்புதம் நடக்கும்? எப்போது உங்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும்? கிடைக்காது. அது தடை பண்ணுறது தான் சாத்தானுடைய வேலை. ஒரு சின்ன கேப் இருந்தாலும் உள்ள நுழையிற ஆள் அவன். நீங்கள் ஓப்பன் ஃப்ரீயாக இடத்த கொடுக்கும் போதோ ஈஸியாக உள்ளே நுழைஞ்சு எல்லா வித காரியத்தையும் செய்வான். என்னென்ன காரியம்? பலவீனம், சுகவீனம், போராட்டம், பிரச்சனைகள், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அதன் மூலமாக இன்னும் உங்களை பலவீனப்படுத்தி உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய இடைவெளி கொடுத்து அவரை சந்திக்க விடாமல், அவருக்கு ஜெபிக்க விடாமல் பண்ணுவதே சாத்தானுடைய ஒரு நோக்கம்தான். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை உங்களுக்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறதா? அதற்கு விடுதலை ஒருவர் மட்டுமே, அவர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உங்கள் ரட்சிப்பை கொண்டு வர முடியும், உங்களை புதிய மனிதராய் மாற்ற முடியும். நீங்கள் அவரை நோக்கி வாங்க. கர்த்தர் உங்களுக்காகவே காத்திருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி வரும்போதோ தேவனுடைய மகிமை உங்கள் மேல் விளங்கும், உங்கள் மேல் உதிக்கும், உங்கள் மேல் பிரகாசிக்கும். உங்களை பசுத்த ஆவியிலே நிரப்பி உங்களை புதிய மனிதராய் மாற்றுவார். பயப்படாதே அப்படின்னு சொல்ற ஆண்டவர் 3 வார்த்தையை சொல்றாரு. ஒன்று, என்னை மீறி ஒன்றும் வராது, பயப்படாது. இரண்டாவது, நான் பார்த்து கொள்ளுகிறேன், பயப்படாது. மூன்றாவது, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன், பயப்படாது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமுடைய என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், எந்த வியாதியின் பிடியில் இருந்தாலும், நீங்கள் உயர்த்தும் போது, நீங்கள் தொழுது கொள்ளும் போது அவர் நம்மை விடுதலை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. பிரதர், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான ஜெபம் வேணும், இன்னும் ஊக்கமாக ஜெபிக்கணும், வல்லமையோடு ஜெபிக்கணும். உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஜெபிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கணும்னா நீங்கள் ஆண்டவரத்தில் இன்னும் வாஞ்சியாக ஜெபிக்கணும். தொடர்ந்து எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்போல்லாம் ஜெபத்தில் நீங்கள் இருக்கணும். அதிகாலை என்னை கண்டறிவார்கள் வசனம் சொல்கிறது. நீங்கள் அதிகாலை எழுந்து
தேவனை நீங்கள் தேடும் போதோ அப்புறம் நீங்கள் தரிசிப்பீர்கள். அதே மாதிரி இரவில் படுக்க போகும்போது நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வதோ அப்போல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க 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 அந்த வல்லமையான ஜெபம் ஒரு ஆசீர்வாத ஜெபமாக மாறும், அற்புத ஜெபமாக மாறும். அதை கண்டு சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவோம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் ஜெபத்திற்கோ உங்கள் பைபிள் வாசத்துக்கு எந்த தடையுமே வராது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீங்க. இன்னும் அதிகமான ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பலனும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இன்னும் உறுதியாக கர்த்தருக்குள்ளே இருங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நேசத்தால் ஜீவித்திடுவே. நேசத்தோடே என்னில் பறக்க. நேசத்தால் ஜீவித்திடுவே. நீங்கள் முழு மனதோடும் வல்லமையோடும் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கும். நீராளுகை செய்யும். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வருவீராக. நாங்கள் உம்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அக்கினியின் செட்டைகளை அடித்து எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆவியானவரே, பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். நாங்கள் உண்மையே வாஞ்சிக்கிறோம் ஐயா. தாகமாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்தும தாகத்தையும் தீர்க்கும் ஜீவ நதியாய் பொங்கி வருவீராக. உம்முடைய அபிஷேகம் இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் அக்கினியாய் இறங்கி எல்லா அந்தகாரத்தின் கட்டுகளையும் முட்டை கட்டும் ஐயா. பலவீனங்கள் மாறட்டும், புது பலன் உண்டாகட்டும், சோர்வுகள் எல்லாம் நீங்கி ஆவியில் ஒரு புதிய உற்சாகம் உண்டாகட்டும். ஆறுதலத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக தகப்பனே. தள்ளாடுகிற முழங்கால்கள் இப்பொழுதே புது பலன் அடைந்து கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரங்கள். Move into every family and every life in a mighty way, Holy Ghost. Hallelujah. உம்முடைய மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஒவ்வொருடைய இல்லங்களுக்குள்ளும் இப்பொழுதே கடந்து வந்து ஒரு பலத்த மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். Hallelujah, hallelujah. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசதியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவபயத்தோடு பூர்ணப்படுத்துவோம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன முறை தப்பிச்சிட்டான்.
அடுத்த முறை நிச்சயமா என்கிட்ட மாட்டுவான். இப்போ நான் போறேன், திரும்ப வருவேன். அது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களை எப்படி கொண்டு வரணும் எனக்கு தெரியும். பாய். தெரிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடமே அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எச்சரிக்கை. ஸ்கிட்டை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பயமாக இருந்திருக்கலாம். அதே சமயத்தில் நாம் என்ன தவறு செய்கிறோம், தேவனுக்கு நமக்கும் எத்தகைய இடைவெளி உள்ளது, சாத்தான் எப்படியெல்லாம் தந்திரம் பண்ணி நம்மளை பிரிக்க பார்க்கிறான். அதாவது இயேசுவோடும் நம்மோடும் இருக்கின்ற அந்த இணைவை அவனுடைய தந்திரத்தால் எப்படி பிரிக்கிறான் என்பதை குறித்து ஒரு சின்ன பகுதியை நம்ம பார்த்தோம். இன்னும் அநேக காரியங்கள், அநேக நிகழ்வுகள் எப்படியெல்லாம் சாத்தான் நமக்குள் பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர்களை குறித்து அடுத்தடுத்து வரப்போகின்ற ஸ்கிட்டில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்கிட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், அல்லது நடக்கலாம், நடந்து முடிந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் பாருங்க, எப்படிப்பட்ட வழிகளில் சாத்தான் உள்ளே வந்தாலும் அவன் ஒரு நாள் இயேசுவினிடத்தில் மண்டியிட வேண்டும். அதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய விசுவாசமான ஜெபம், நம்முடைய வல்லமையான ஜெபம், நம் பரிசுத்த எழுப்புதலோடு நாம் பண்ணுகின்ற ஜெபம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் அத்தகைய மாற்றத்தை கொடுக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எப்போதெல்லாம் சாத்தான் உங்களுக்குள்ளே ஆட்கொண்டிருக்கிறானோ அதெல்லாம் ஒரு தடையாக மாறி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், தடை 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 வந்து கொண்டே இருக்குது. காரணம் இப்படிப்பட்ட சாத்தானின் கிரியைகள் தான். இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கணும், தொடர்ந்து இடைவிடமாக ஜெபிக்கணும். சில சமயங்களில் தேவ செய்தி கேட்கும் போதே இவ எப்படா முடிப்பாங்க, ஒரு சோறு வரும் இல்லையா, அந்த சோறு வரக்கூடாது. தேவ செய்தினா 5 நிமிஷத்தில் முடிஞ்சால் போதும், அடுத்த வேலையை பார்க்குவோம், அப்படிதான் இருக்கும். ஆனால் தாண்டி 15-20 மினிட்ஸ் தாண்டி போகும்போதோ ஒரு சோறு உண்டாகுது பார்த்தீங்களா, அதுதான் சாத்தானுடைய தந்திரம். சோர்வை உண்டாக்கி அந்த செய்தியை நமக்குள்ளே கொண்டு வர முடியாமல் பண்கின்ற ஒரு தந்திரம் தான் சாத்தானுடைய தந்திரம். நாம் தேவனுடைய செய்தியை கேட்கும் போதோ அதற்குள்ளே நாம் போகணும். அதாவது தேவனுடைய மகிமையை நீங்கள் காணும் போதோ, வார்த்தைகள் கேட்கும் போதோ, அந்த மகிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் செய்தியை நீங்கள் எத்தனை மணி நேரம் கேட்கலாம், மகிமை உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் ஆண்டவர். ஆனால் அதை தடுக்கின்ற சக்தி சாத்தானுக்கு உள்ளே நம்ம சோறு உண்டாக்கி, கேட்க விடாமல் பண்ணி, நம்ம அசதியாக்கி, தூக்கத்தை வரவழைத்து சில பிரச்சனைகளை உண்டாக்குகிறான்.
சாத்தான பல ரூபத்தில் வருவான். எந்த ரூபத்தினே சொல்ல முடியாது. நம்ம அநேகருக்கு தெரிஞ்சிருக்கோம். மொபைல் ஃபோன், டிவி, அல்லது தவறான நண்பர்கள், தவறான உறவுகள், கோபத்தின் மூலமாக, அல்லது பிரச்சனைகள் மூலமாக, அல்லது கடன் மூலமாக, நாவின் பொய் மூலமாக, புறம் பேசுதல் மூலமாக, நோய்கள் மூலமாக, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை வகையாக பிரச்சனைகளில் சாத்தான் உள்ளே வருவான். அவனுக்கு பல ரூபங்கள் உள்ளது. ஆனால் எத்தனை ரூபத்தில் வந்தாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அனைத்தையும் முறியடித்து நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆரணம் கோட்டையுமாய் அவர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். வசனம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க, தேவ மகிமை உங்களுக்கு வெளிப்படும். அவரே அரணும் கோட்டையுமாய் இருந்து உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து உங்களை பாதுகாப்பார் என்று வசனம் சொல்கிறது. அந்த தீமையிலிருந்து பாதுகாப்பதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள்ளே இருக்கணும். இயேசுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது தான் அந்த தீமைகள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பார். அது இல்லைன்னா சாத்தான் ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடுவான். அது ஒரு பெரிய கேப் ஆகிடும். ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த பைப் நல்லா இருந்தால் தான் தண்ணி கரெக்டான இடத்துல போய் சேரும். அந்த பைப்பில் சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே போயிடும். உள்ளே தவறானது உள்ளே வந்துடும், அழுக்குதெல்லாம் உள்ளே வந்துடும். போய் சேர வேண்டிய தண்ணி பாதியாக இப்படி போயிடும். அந்த தண்ணி கலர் மாறி அழுக்காக மாறி வெளியே வரும். அதே போல தான் சாத்தான் எப்படி ஓட்டை போட்டு உள்ளே வரலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். பரிசுத்தமாக இருக்கின்ற நம்மளை அசுத்தமாக மாற்றுவதற்கு சாத்தான் காத்து கொண்டிருக்கான். அந்த ஓட்டை என்றும் இடைவெளியை நாம் கொடுத்து விடக்கூடாது. அந்த சோர்வு, அசதி, கோபம், எரிச்சல், இப்படி எத்தனை வகையாக நண்பர்கள், உறவுகள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு தடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நான் நன்மையான காரியம் செய்ய போனால், அல்லது ஜெபிக்க போனால், அல்லது வசனத்தை வாசிக்க போனால் இப்படி சோர்வுகளை உண்டாக்குவான், பிரச்சனைகளை உண்டாக்குவான், தடைகளை உண்டாக்குவான். இதுதான் சாத்தானுடைய வேலை. இதில் நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இன்னும் அதிகமாக, ஊக்கமாக, உண்மையான விசுவாசத்தோடு உங்களை பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கணும். அந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ளே இருக்கணும். ஜெப ஆவி எப்படி பெற்றுக்கொள்வது? நீங்கள் பரிசுத்தமாகும் போதோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஜெபிக்க அந்த பிரசாதம் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். அப்போது உங்கள் ஜெபங்கள் பரிசுத்தமாய் மாறும், ஒரு வல்லமையாக மாறும். அது சாத்தானுக்கு எதிராக மாறும். அவன் உங்கள் கிட்டையே வரமாட்டான், ஓடி போயிடுவான். எப்படி ஓடி போனான் பார்த்தீங்களா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கணும். அதற்கு நீங்கள் தேவனை கெட்டியாக பிடிச்சிடணும். அவரை தொடர்ந்து உறுதியாக பற்றி கொள்ளணும். அதுதான். அவரை பின்னோக்கி செல்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய மகிமையை நீங்கள் காண செய்யலாம். இயேசுவிடத்தில் இருக்கின்ற ஒரு வல்லமை வேறு உலகத்தில் யாருக்கிட்டையுமே கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்குது. கிறிஸ்தவ மக்கள் நாம் கொடுத்தது பெரிய பாக்கியம். அவரை நான் தெய்வமாக கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மளை கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார். நான் கிறிஸ்தவ பிறந்த எதற்கு? நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, வீடு வாசல் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு, ஜாலியாக இருக்கிறதுக்கு, நம்ம தேவையெல்லாம் வாங்கி இருக்கிறதுக்கு, அதற்காக மட்டும் இல்லை. அதையெல்லாம் தாண்டி வேற ஒரு காரணம். இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக வாழ்வது, அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்வது தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நாம் முயற்சி எடுக்கணும். அதான் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்கின்ற வாழ்க்கை. நீங்களும் அப்படி மாறி எத்தகைய சூழ்நிலை வந்தால் நீங்கள் அவிசுவாசப்படாமல் அல்லது சோர்வடையாமல் தூக்கத்தை விட்டு அதிகாலை தேவனை தேடி ஒவ்வொரு வாரமும் குடும்ப ஜெபத்தை ஏறெடுத்து
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவர் வார்த்தைகளை பகிர்ந்து நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் போதோ மகிமைப்படுத்தும் போதோ இயேசு கிறிஸ்துவின் கம்பீர சத்தம் வீட்டில் கேட்கும் போதோ தேவன் உங்கள் மத்தியில் வாசம் செய்து உங்களுக்கு துணையாக இருப்பார். இடையில் சாத்தானுக்கு இடமே கிடையாது. நீங்கள் அப்போ ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என விசுவாசிக்கிறேன். நாம் தொடர்ந்து ஜெபத்திலே இருப்போம், உறுதியாக பட்டிருப்போம். சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என தேவன் ஆலோசகராக இருக்கிறார். அவருடைய ஆணை அதுதான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அதற்கு வல்லமையான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கின்ற எல்லா அசுத்த ஆவிகள், எல்லா பில்லி சூனை கட்டுகள், எல்லா பிரச்சனைகள், சோர்வுகள், அசதிகள், கடன்பாரங்கள், பிரச்சனைகள், நோய்கள், சகலவித போராட்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓடப்படும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை அதை செய்யும். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவ வார்த்தைகள் நீங்கள் பின்பற்றுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன வார்த்தைகளை பின்பற்றி நடப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். எது? தேவனுடைய சத்தியம் என்கின்ற வேத வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தைகளை இங்கே பின்பற்றி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது எவனோ அவனே பாக்கியவானாக இருப்பான். அவனே உலகை ஆள்வான். அவனே பரிசுத்தமாகுவான். மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழணும். நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, உலகெங்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லணும். அதான் தேவனுடைய விருப்பமாக உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது சுற்றி உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ்க. உங்களை தேடி வருகின்ற உங்கள் வீட்டுக்கு வருகின்றவர்களுக்கும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். அதன் மூலம் அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய சாட்சியுள்ள ஒரு குடும்பம்னா, ஒரு மனிதன்னா அது இதுதான். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டிலும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மகிமையை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட இன்னும் அநேக இந்த ஷார்ட் ஃபிலிம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எனக்குள்ளே உணர்த்தி கொண்டிருப்பதால் இன்னும் அநேக இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்ப்பீர்கள். வருங்காலத்தில் அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் தேவைகளை சந்திக்க நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கே துதிக்க மகிமை உண்டாவதாக. ஆமே. நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்கு நன்றியை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, சாத்தானின் தந்திரத்தில் விடுதலை கிடைப்பதற்கு எப்படிப்பட்ட வழிகளிலிருந்து சாத்தானை விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி கர்த்தாவே, உண்மை நாங்கள் அதிகமாக விசுவாசிக்கவும், அதிகமாக தேடவும், அதிகமாய் உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கவும், உங்களுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு துதிய மகிமையை, தேவ மகிமையை செலுத்தும்படியாக கர்த்தாவே, ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கர்த்தாவே, அதன் மூலம் சாத்தானை தந்திரங்களை முறியடிக்கும் விதமாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் சாமி. ஆம் சாமி, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா செய்திகளும் எங்கள் மனதுக்குள் முழுமையாக இறங்கும்படியாக கர்த்தாவே, இடையில் எந்த சாத்தான கிரைகள் வேலை செய்யாதபடி கர்த்தாவே, உண்மை நாங்கள் அதிகமாக துதித்து மகிமைப்படுத்தி வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதன் மூலம் அநேகருக்கு நாங்கள் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, வார்த்தைகள் பகிரும்படியாக நீங்கள் ஆலோசனை செய்ய கர்த்தாவே. எங்கள் துணையாக இருங்கத்தாவே, எங்களை மாற்றும் கர்த்தாவே, மறுபடியும் படுத்துங்கத்தாவே. பழவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுடைய வார்த்தையை பிடித்தாலும் எங்களுக்குள்ள இருக்கின்ற சுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களை புதிய மனிதனமாக்கி உங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்க பரிந்து கொடுப்பதன் மூலமாக ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி எங்கள் குடும்பத்தை நீர் காத்து வழிநடத்தும் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, எங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக தேவனின் மகிமை எங்கள் மேலும், எங்கள் குடும்பத்தின் மேலும், எங்கள் பிள்ளைகள் மேலும் இறங்கி உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து, கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாப்பு வல்லவராக எப்பேர் விசுவாசிக்கின்ற கர்த்தாவே. எனக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கிட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் பாதுகாப்பு துணையாக இருக்கிறார். எந்த சாத்தான கிரியைகளும் அவர் ஆட்கொள்ள கூடாதபடி கர்த்தாவே, நீரே துணையாக இருந்து பாதுகாப்பு துணையாக இருப்பீராக சாமி. தொடர்ந்து உங்களுடைய கிருபை, இந்த தயவு, இது அன்பு, இது அருண்யம் எப்போது எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியே இருக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாப்பு கொடுப்பீராக. தொடர்ந்து நாமத்தை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்படியாக எங்களுக்கு புதிய உத்வேகத்தையும், புதிய சக்தியும், புதிய மகிமை எங்களுக்கு கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிட்டாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிக்கிற மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய மகிமையும் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே எப்போதும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இப்போது கூட ஒரு முக்கியமான தருணத்திற்காக வந்திருக்கிறோம். என்னவென்றால், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ப்ரோக்ராம் அனைத்துமே மொபைல் ஃபோன் மூலமாக தான் எடுக்கப்படுகிறது. மொபைல் ஃபோன்னா என்னுடைய பர்சனல் மொபைல் ஃபோன் மூலமாக தான் எல்லாமே எடுத்து வருகிறேன். இதற்கு யாருடைய உதவியும் கிடையாது. எல்லாமே நானே செல்ஃபாக தான் செய்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது எடுப்பதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, என்னோடய மொபைல் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. மேற்கொண்டு எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளது. அதுக்காக நான் ஜெபம் செய்தேன். ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் என்னவில் பேசி எனக்கு உணர்த்தியது என்னவென்றால், இன்னொரு ஃபோனை வாங்கி அதன் மூலம் ரெக்கார்ட் பண்ணிச்சு, அதுக்காக மட்டுமே அதை வச்சுக்கோன்னு சொல்லி எனக்குள்ளே ஆண்டவர் உணர்த்தினதால் இன்று உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அதாவது உங்கள் மூலமாக அந்த ஃபோன் கர்த்தர் எனக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்கிறேன். இது எனக்கானதல்ல, தேவனை ஊழியர் செய்வதற்காக மட்டுமே அந்த மொபைல் ஃபோன் யூஸ் செய்யப்படும். தேவையான பணம் கிடைத்தவுடன் அந்த மொபைல் ஃபோன் வாங்கி உங்களுக்கு அதை காட்டுறேன். இது என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, கர்த்தரின் ஊழியத்தை செய்வதற்காக அந்த ஃபோன் தேவைப்படுகிறது. இதற்காக மட்டும்தான் கர்த்தர் எனக்குள்ளே உணர்த்தியதால் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. நீங்கள் ஜெபம் செய்துவிட்டு இந்த உதவியை செய்யுங்க. கர்த்தர் சொல்கின்றபடி நீங்கள் அதை செய்தால் போதும். டிமாண்ட் செய்யலை, இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்ட்டு உங்களால் முடிந்த கணக்கே நீங்கள் கொடுங்க. ஜெபத்தோடு கொடுங்க. இந்த ஊழியம், கர்த்தரின் வே டு ஜீசஸ் இந்த சேனல் ஊழியம் இன்னும் மகிமையாக, ஆண்டவரின் மகிமை இன்னும் அதிகமாக விளங்கும்படியாக இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்களும் குடும்பத்தோடு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் துணை புரிவார். சந்தோஷமாக இருங்க, அன்பாக இருங்க, கர்த்தருக்குள் இருங்க, ஜெபத்தோடு இருங்க. கர்த்தரின் அன்பு ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தே நல்லவர்